எது செய்தாலும் கொஞ்சம் நேர்த்தியா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு சலசலப்பு மன்னிக்கணும். தேவன் தாமே இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தகுதி இல்லாத ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினால நாங்களும் தகுதியற்றவர்கள், ஆனாலும் தேவனை விடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாத்திரை விசுவாசிக்கிறீங்க. இன்னைக்கு நானா வரல, அவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைப்பற்றணுமா? ஏன்னா நம்முடைய திட்டங்கள் நிறைய இருக்கலாம், நம்முடைய தீர்மானங்கள் நிறைய இருக்கலாம், நம்ம வந்த நோக்கம் ஒன்றா இருக்கலாம். ஆனா அவருடைய வழிநடத்துதல் ரொம்ப வித்தியாசமானது. நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆகையினால அவருடைய சமூகத்தை நாம் அமர்ந்திருக்கிறோம், அவருடைய பற்றி கொண்டு இருக்கிறோம். அவர் நம்ம மறக்கிறதே கிடையாது ஒரு பொழுதும். என்ன பண்றது, நீங்க மறக்கிறீங்க. யாரெல்லாம் சொல்றீங்க ஒரு சில நேரத்துல என்ன வந்து அவர் மறந்துட்டாருங்க அப்படின்னால யார் சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆமென். நான் நினைச்ச நாட்கள் உண்டு. என்னை விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு. நான் அவரை கூப்பிடவே கிடையாது. ஆனா நான் சொல்றேன், என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு, கை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன நாட்கள் உண்டு. அப்படி நினைச்சு ஒரே ஒரு முறை தான் நான் முட்டி போட்டேன். எத்தனை முறை? ஒரே ஒரு முறை தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நிறைய முட்டி போட்டிருப்பேன், ஜெபம் பண்ணியிருப்பேன், பரம்பரை கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அன்னைக்கெல்லாம் கூட என்ன பண்ணல, உண்மையா முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன் கிடையாது. ஒரே முறை உள்ளத்தின் ஆழத்தின் ஒரு முறை முழங்கால் படிக்கிட்டு அவர் சமூகத்துல நான் கேட்டேன். அவர் எனக்கு ஜீவன் அப்படியே திருப்பி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர் மறக்காம எப்பவும் என்ன நினைச்சிருக்கிறார். ஆமென். நம்ம நினைச்சிருக்காரு தானங்களே. அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. அதனால எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நாம் நன்றி சொல்வேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தின் ஆழத்திற்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உள்ளத்தின் ஆழத்திற்கு நாம் பாடலாம். தேவ தாமே வார்த்தையின்படி நம்மோடு கூட வாசம் செய்வார் என்பது சந்தேகம் இல்லை. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா,
உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நம்முடைய எல்லா பலவீன நேரத்துல நம்ம தேய்ச்சி ஆட்சி மீண்டும் அமர செய்து இருக்கிறது. ஆமென். சொல்லுமா, பலவீன நேரங்களில் தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளா சுகமானி, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளா சுகமானி, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 126:1-2 சொல்லுது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? அந்த சிறை இருப்பை திருப்பும் போது அது கனவா நினைவா அப்படின்னு மறந்து போன ஒரு சூழல். அந்த மாதிரியா அவங்களுடைய சிறை இருப்பை என்ன பண்ணாராம்? திருப்பினார், மாற்றினார். அடுத்த வசனம் சொல்லுது, அப்போது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி எங்க சொன்னாங்களாம்? புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பு வந்ததுனாலே மற்றவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம சாட்சியா நிறுத்துகிற தேவன் இல்லையா? சாலமன் ராஜா அவர் நம்ம மத்தியில வந்துட்டார்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? எல்லாமே ஒளியா மாறி போகும். நல்லா கவனிச்சு பாருங்க. நானும் அப்படி இருந்தேன். எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு, நேர்த்தியா என்ன பண்ணாரு? அமர செய்தாரு. ஆனா ஒரு கேள்விக்குறி, இந்த வாலிப பிள்ளைக்கு இப்படி போயிட்டு மருத்துவமனைக்கு போய் வந்திருக்கான், மரித்து போன தருவாயிலிருந்து வந்திருக்கிறான், இவனுக்கு மேரேஜே ஆகுமா ஆகாதா? இல்ல அடுத்த கட்டம் அதுதானே உண்மையா? ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அதையும் எனக்கு வாய்க்க செய்தார். ஒரே ஒரு காரியம், எனக்கு என்ன தகுதி அப்படின்னா ஒரே ஒரு தகுதி தான், ஊழியக்காரங்கிறதுனால பெண்ணை கொடுக்கலாம், அவ்வளவுதான் தகுதி. அல்லேலூயா.
அவருடைய பணியை எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். திருமணத்தை தேவன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பிள்ளை எல்லாம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். முதல்ல கர்ப்பம் தரிச்சாங்க. என்ன ஆயிடுச்சு? ஆமா, ரொம்ப மன வருத்தம். தேவன் கிட்ட கேட்டேன், என்ன பண்ணாரு? பிள்ளையை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். ட்வின்ஸ் என்ன பண்ணாரு தேவன்? ஆசீர்வாதம். 2 ஆண் பிள்ளைகளை ஒரே ஒரு பிரசவத்துல தேவன் ஆசீர்வாதமா எனக்கு கொடுத்தாரு. ஆமென். பாருங்க, எல்லாத்தையும் ரெண்டத்தனையும் என்ன பண்ணிட்டாரு. நான் நினைப்பேன், எல்லாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி போன அந்த நாட்கள்ல, இந்த பாதிக்கப்பட்ட அந்த வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் போடுறேன். அப்ப என்ன எனக்கு வேஷம் தெரியுமா? ஒருத்தர் உடம்பெல்லாம் பருக்களாக நிறைஞ்சிருக்காரு. யார் அவர்? யோபுவை போல நான் நாடகம் போட்டு முடிக்கிறேன். அந்த வருஷம் முடிக்கிற அடுத்த வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அதே போல பாட்டு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் நான் என்ன பண்ணிட்டேன்? ஆசீர்வாதத்தை பெற்றேன். ஆமென். அதனால அவர் ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருந்தா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? மாற்றிடுவார். கேட்கலாமா? சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா என்கிட்ட பாடல. நான் பாடலாமா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எப்படி உன்னை பார்த்து கற்பூர்ந்து போகுது. ஸ்தோத்திரம் தகப்பனே. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சர்வதி வாருவே. இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சர்வதி வாருவே. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருவே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போற செல்வக்குமாரனே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போற செல்வக்குமாரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி தீர்க்கின்ற செய்தி தேடினோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடி தீர்க்கின்ற செய்தி தேடினோ. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருவே. எத்தி உண்மை கண் பூத்து போகுதே. எத்தி அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீ சொன்னே
காட்டி போல வாக்குதத்தம் நீரை வேதனாகுதே. நீர் சுற்றி காட்டி போல வாக்குதத்தம் நீரை வேதனாகுதே. சங்கையின் ராஜம் சுவாமி வாருமே, சுவாமி வாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம முடிஞ்சவங்க ஒரு விஷயம் கொஞ்சம் நம்ம எழுந்து நிக்கலாமா? எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தலாம். நிறைய தேவையின் மத்தியில வந்திருப்போம், நிறைய தேவைகள் மத்தியில வந்திருப்போம். நம்ம உண்மையாவே நம்முடைய தேவை எதுன்னு நினைக்கிறோம்? எதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய தேவை எது? நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு உணவு தேவைன்னா எங்க போவோம்? கிச்சனுக்கு போவோம், செய்வோம், சாப்பிடுவோம். இல்லைன்னா ஹோட்டலுக்கு போவோம், செய்வோம், சாப்பிடுவோம். அதே போல வேற எதுனா ஆர்டர் தேவை அப்படின்னா எங்க போவோம்? எடுக்கிறதுக்கு நல்ல டெக்ஸ்டைல்ஸோ ஏதோ ஒரு கடையை பார்த்துப்போம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? ஆமா, சமையல் நம்ம கூடி இருக்கிறோம். அப்ப நம்முடைய தேவை எது? உண்மையாவே எது? அவருடைய வார்த்தை இல்லையா? அவருடைய வார்த்தை நமக்கு தேவை. அதுக்கு வார்த்தை மாத்திரம் போதுமா? வார்த்தை மாத்திரம் பிடிச்சுக்கலாமா? இல்ல கூட ஒருத்தர் தேவை, அவர்தான் நம்ம தேவை. அந்த வார்த்தையை அதுக்காகலாம் நித்தியத்தை சுதந்திரிக்கணும். அவருடைய சமூகத்துல நம்ம கடந்து போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரா மாறணும். இந்த உலகத்துல எல்லா தேவை மத்தியில நம்ம பிரயாணப்பட்டாலும் கூட உண்மையான தேவை அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன், நான் ருசி பார்த்திருக்கிறேன், ஜீவனோட இங்க நின்றுட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன். ஏதோ நான் கேட்டதுனால சொல்லல, ஏதோ பார்த்ததுனால நான் சொல்லல. நான் அதை அனுபவிச்சிருக்கேன், என்ன சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகினால ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நேர என் தேவை எதுனா நீங்க மட்டும்தான் என் தேவைன்னு சொல்லி நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆனந்தம் என்னுடைய தேவையை சொல்லி சொல்லி நான் உங்க துக்கப்படுத்த மாட்டேன். உங்களுடைய தேவையே நீங்களாப்பா. தேவையை சொல்லி சொல்லி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பனே, என் சொந்தமே,
சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். கண்மணி போல காக்கும் தேவன், நாம் கண்ணுங்க காவல் வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் நம்ம விட்டு விலகாத தேவன். நன்றி சொல்லுவதே ஸ்தோத்திரம். கண்மணி போல காக்கும் தேவன் நீர் அல்லவோ, கண்ணுங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. காவல் வைக்கும் தேவன் அல்லவோ, இந்த வானம் பூமியாகும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிரின் உடலில் உள்ளவரை ஆளும் நீங்கதான். இந்த வானம் பூமியாகும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை ஆளும் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே என்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். அவருடைய உள்ளத்தை நம்மை மறைந்திருக்கிறார். உயிர் உள்ளவரை காக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி சொல்லுங்கள் சொல்கிறார். உலகம் காக்கும் நல்ல தேவன் அல்லவோ, உலகில் என்னை மறைந்த தேவன் அல்லவோ, உலகம் காக்கும் நல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாகும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாகும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் இதயமே நீங்கதான். என் இதயமே நீங்கதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவை யாரு? அவர் மாத்திரம்தான். அவருடைய உள்ளங்கையில நம்மை வரைந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்ம காக்க வல்ல தேவன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலாம், நான் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் என்ன பண்ண முடியாது? மரண பரியந்தம் நம்ம காக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனா உள்ளங்கையில நம்மை தாங்கி வழி நடத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் நிறைய சொல்லி 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 அவர்கிட்ட அழுற நாட்கள் உண்டு, பரிதவிக்கிற நாட்கள் உண்டு, குடுக்கலைன்னு சொல்லி வாதாடுற நாட்கள் உண்டு. எல்லாவற்றையும் கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டாலும் கூட நாளைக்கு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். அப்ப அவருடைய சித்தத்தின்படி எனக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை கேட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் அவர் ஆசீர்வாதமா மேலானதை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆகினால பாருங்க, ஒரு பிள்ளை வண்டி கேக்குது அப்படின்னா கூட அந்த வண்டியை பெற்றவர்கள் வாங்கி கொடுப்பதற்கு ரொம்ப தயங்குவாங்க. என் பிள்ளை இதை ஓட்டுமா ஓட்டாதா, அது பாதுகாப்பா இருக்குமா இருக்காதா, அது எப்படியா போய் முடியுமோ. இந்த காலகட்டத்துல பரிதவிக்கிற பெற்றோர்களை பார்க்கணும். விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கரங்கள்ல கொடுக்குறாங்க, அவங்க ஜீவனோடு வீடு திரும்பதை குறிச்சு மன வருத்தப்படுறாங்க. ஹல்லேலூயா. இதனால அப்படியா இருக்குது. நாங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் பாக்குறோம். இன்னைக்கு அங்கிருந்து கொண்டு வந்து தேவனுக்கு சேர்த்திருக்கிறது சுத்த கிருபை. ஆமென். ஆமென். இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும் விருப்பப்படுறது விதமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவெல்லாம் அவரை ஆராதிக்கலாம், எப்பவெல்லாம் அவரை ஸ்தோத்தரிக்கலாம், எப்பவெல்லாம் அவர் சமூகத்தில் அண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? எப்பவுமே என்னுடைய நாட்கள் முடியும் வரை, என்னுடைய சுவாசம் மொழியும் வரை, என்னுடைய ஜீவன் பிரியும் வரை நான் யாரை ஆராதிப்பேன்?
உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிக்கலாமா? பாடி ஆராதிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்தின் சந்தோஷத்தோட இந்த பாடலை நாம பாடலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise God. நன்றி தகப்பனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து ஒரு வருஷ கண்களை மூடி அப்பா நாம் ஆராதிப்பேன். அவருடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் ஆராதிப்பேன். என்னுடைய ஜீவன் பிரியும் வரை ஆராதிப்பேன். என்னுடைய சுவாசம் முடியும் வரை ஆராதிப்பப்பா. முழு மனதோடு நான் ஆராதிப்பேன். சோதரப்பா, நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சாயும் கருவில உருவாகும் முன்ன பேர் சொல்லி அழைத்திருக்கிறது. சாயும் மேலாக அன்பு வைத்து இம்மற்றும் நம்மை காத்து வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடையினாலும் தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அத்தனையும் மன்னித்து தகப்பனே, நன்மையும் திரும்பியும் நிலை செய்து தகப்பனே, இந்த நாளிலே மீண்டும் எங்களை நடத்தி வைத்திருக்கிற நல்ல பிதாவே, உங்கள் சோதரம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் திருமையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லலாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் திருமையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை நாம் இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிறதே, நன்மையை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தர பாதையில நடந்து சென்றால் ஆடைகளை பழமையாகாதபடிக்கு புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாதரட்சைகள் தேய்ந்தாலும் எல்லாம் நடந்தாலும் கடைசி பரியந்தம் நம்மை வழிநடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்துக்குள்ளா கடந்து சென்ற நாட்கள் உண்டு. ஆடைகள் புதிதா போடல, வளர வளர ஆடைகள் வளர்ந்திருக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்க நடக்க பாதரட்சைகள் தேயாமல் அந்த அளவுகள் மாறாம எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. போட்டு இருந்த அந்த பாதரட்சைகள் வளர்ந்திருக்குமோ, ஆடைகள் அப்படியே வளர்ந்திருக்குமோ. சின்ன பிள்ளைகளா நடந்து போனவங்க வாலிப பருவத்தை எட்டி இருப்பாங்களே, அது வரைக்கும் வனாந்தரத்துல காத்து தேவன். அல்லேலூயா. ஒருவரும் உண்ணாத மன்னாவை கொடுத்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உணவு வேண்டும் கதறிய இந்த நாட்களை காணை ஆசீர்வாதமா கொடுத்த தேவன். ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் பரிபூர்ணமா கொடுக்கிற தேவன். அவருடைய மேகம் நம்மோடு கூட சூழ்ந்து கண்டா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடக்கும். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மகிமை மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு விஷயம் கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகவல். உடைய மகிமை மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். விடலாத மேகம் தகப்பனை எங்களை அரவணைத்துக் கொள்ளட்டும். தகப்பனே, எங்களுடைய பேச்சு எங்களுடைய மூச்சிலும் தகப்பனை நாங்கள் தெளிவாய் இருக்க தகப்பனை மகிமையை பெற்றுக்கொள்ள வழிநடத்துகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனை, ஸ்தோத்திரம். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே,
விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. உன் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்கிறோம் தகப்பனே, எங்களுடைய உள்ளத்து ஞானத்தில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோடு கூட இருந்த தகப்பனே, ஜீவ சுக பலனோடு தகப்பனே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தகப்பனே இந்த நாளில தகப்பனே உடைய கிரியைகளால் விடத்தில் நிறுத்தின கிருபையினாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய பிறப்பின் நன்னாளை தகப்பனே நாங்கள் கொண்டாடி முடித்து தகப்பனே புதிய வருடத்துக்குள்ளாய் கடைசி வாரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையிலும் மன்னாவை கொடுத்து தகப்பனே அனுதினம் நாங்கள் வாழக்கூடிய தகப்பனே சூழலை நேர்த்தியாய் ஏற்படுத்தினீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தாசர்களை கொண்டு தகப்பனே இவ்விடத்திலே சபையாய் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசுவாசிகளாகிய எங்களை சீஷராய் மாற்ற தகப்பனே உங்களுடைய ஊழியரை இவ்விடத்திலே நிலைப்படுத்தினீர்களே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே ராஜா நாங்கள் வந்து நிற்கும்படி ஜீவனுக்குண்டானதை பெற்றுக்கொள்ளும்படி தகப்பனே அடைத்தவர்களாய் மாத்திரமல்ல தெரிந்து கொண்டவர்களாய் எங்களை தகப்பனே நீ பார்த்து இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற எங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கால நீர் உயர தகப்பனே இந்த வேளையை நாங்கள் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதியா இருக்கிற நேரம் முழுவதும் தகப்பனே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா இயேசு என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்கார்வோம். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, 7 நாட்கள்ல
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு. இந்த செய்தி என்ன அப்படின்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய சில விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். பக்கம் 88. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். கப்பர்நகூமுக்கு போனார். யார் போனார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து போகிறார். யார் போறதுங்க? இயேசு கிறிஸ்து. எந்த ஊருக்கு போறாரு? கப்பர்நகூம். கப்பர்நகூமை பத்தி ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, சாதாரண இடம் அல்ல. அது ஒரு ஹார்பர், துறைமுகம். பணம் எங்க குளிர்ச்சி கிடக்கும் அப்படின்னு சொன்னா ஹார்பர்ல தான். எக்ஸ்போர்ட் இருக்கும், இம்போர்ட் இருக்கும், ஏற்றுமதி இருக்கும், இறக்குமதி இருக்கும். இப்பேற்பட்ட நகரம் பணம் அதிகமா இருக்கும், ஆனா இன்னும் குறைவா இருக்கும், பக்தி குறைவா இருக்கும். வசனம் கூட சொல்லு, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டு அவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தப்படுவேன். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரகசியம் இந்த சுத்திட்டே இருக்குது. இந்த பகுதியை படிக்க 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 அதுக்கு உண்டான ரகசியங்கள் எக்கச்சக்கமாய் அளவு இல்லாம. என்னால நைட்டு சுருக்கவே முடியல. நைட்டு 2 மணிக்கு படுத்தேன். அது வரைக்கும் ப்ரேயர் பண்ணி இதுல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆண்டவரே பிரயோஜனப்படுத்துங்க. காலைல வரோம், ஊர்ல மழையே இல்லை, எக்கச்சக்கமான மழை, வர விடாம மழை. ஆனாலும் நம்ம கண்டினியூவா 1.25 மணி நேரம் வந்துட்டே இருக்கிறோம். எப்படியாச்சும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பயபக்தியோடு கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து இந்த வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்க, இயேசு அந்த பகுதிக்கு வராருங்க. வந்துட்டு என்ன பண்றாரு பாருங்களா? அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு ஓகே பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். ஓகே, யாருங்க அதிபதி? என்ன அதிபதி இவரு அப்படின்னு? 100 பேருக்கு 100 பேருக்கு அதிபதி. இங்கிலீஷ்ல 100. சூப்பர் சூப்பர், ட்ரை பண்ணிட்டீங்க. 50 மார்க் தரேன் உங்களுக்கு. செஞ்சுரியன், ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? செஞ்சுரியன். செஞ்சுரியன் அப்படின்னா 100, செஞ்சுரியன் அப்படின்னு சொன்னா 100க்கு அதிபதி. அது என்னங்க 100க்கு அதிபதி? நிறைய பேர் என்ன தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க, 100க்கு அதிபதி என்பது ஒரு பேரு இல்ல, பிரித்தாதான் பொருள் தரும். 100 பேர் ஒரு அதிபதி. சரி, என்னதான் அது அப்படின்னு போய் உள்ள தேடி பார்க்கின்ற போது எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, இத்தாலிய படையில, ரோமர் படையில, இத்தாலி கேபிட்டல், ரோமர் ராஜ்யம், அந்த இதுல 6000 பேர் இருப்பாங்க ஒரு பெட்டாலியன். இந்தியாவில் இருக்கிற பெட்டாலியன் 8000 பேர். அன்னைக்கு வாழ்ந்த ரோமர்ல 6000 பேர் இருப்பாங்க. 6000 பேர்ல 100 பிரிப்பாங்க. எத்தனை பேரை பிரிப்பாங்க? 100 பிரிப்பாங்க. 100 பிரிச்சாங்கன்னா எத்தனை 100 இருக்குது? 6000த்துல என்ன சொல்லி கணக்கெல்லாம் கேக்குறீங்க? அதே நீங்க சொல்லிடுங்க. 60. அப்போ 100 பேரை பிரிச்சா 60 பேர் இருப்பாங்க தலைவர்கள். 100 பேர் ஒரு தலைவர், 100 பேர் ஒரு தலைவர். இது நாங்க 100க்கு அதிபதி. எனக்கான கேள்வி என்ன தெரியுங்களா? 110 அதிபதி இருக்கிறான், அவன்கிட்ட பணம் இருக்குமா இல்லையா? ஓகே, 100 பேருக்கு ஒரு அதிபதியா இருக்கிறார். இவங்கிட்ட பணம் இருக்குமா இருக்காதா? இவங்க வேணும் ஹிஸ்டரி பார்க்கும்போது இவங்க என்னன்னா, இவங்க ட்ரைனிங் ஆபீசர்ஸ், சும்மா இல்ல, இன்ஃபேன்ட்ரி, கேவல்ரி, குதிரைப்படை, காலாட்படை, இப்படி வெவ்வேறா இருக்கிறாங்க. இந்த 100 பேருக்கு அதிபதி என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல ஒரு பிரச்சனை. வீட்டுல என்ன பிரச்சனை? யார் சிக்கா இருக்கிறது? 100க்கு அதிபதி சிக்கா இல்ல அவனுடைய வேலைக்காரனா? வேலைக்காரன். என்ன அவஸ்தையா? மரண அவஸ்தை. அப்படின்னா about to die.
சாகும் தருவாயில் இருக்கிறார். நியர் டு டெத், டேஸ் ஆர் கவுண்டட். எண்ணிட்டு இருக்கிறார்ப்பா, இன்னைக்கு நாளுக்கு எனக்கு சாகுவாருன்னு தெரியல, மரண அவசரம். நல்லா யோசிச்சு பாருங்க, இவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இவனுக்கு என்னங்க அக்கறை? படுத்திருக்கிறது தங்கச்சியா, இல்ல தாயா, இல்ல அப்பாவா, இல்ல அண்ணன் தம்பியா, வேலைக்காரங்க. என்ன ஒரு மனசுங்க, என்ன ஒரு இருதயம் இவனுக்கு. அவன் இங்க இருந்தான்னா சமகாலத்துல கண்டெம்பரரி பீரியட்ல இருந்தான்னு வச்சுக்கலேன், அவன் எங்க ட்ரை பண்ணிருப்பான்? முதல்ல சிஎம்சி கூப்பிட்டு போயிருப்பான். எங்க கூப்பிட்டு போயிருப்பான்? சிஎம்சி சேர்த்துல என்ன நரிவி இருக்குது, நரிவில என்ன எனக்கு மியாட் இருக்குது, மியாட்டும் இல்லைன்னா அப்பல்லோ இருக்குது. இவனுடைய ஸ்பெஷல் என்ன கவனிச்சு பாருங்க. இவனுடைய இருதயம் யாரோ ஒருத்தனுடைய இருதயம் போல இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். உனக்கு என்னங்க அக்கறை? நீயா நானும் இருந்தா தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டு போகும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. இவனுக்குள்ள ஒரு இருதயம், அவன் சாக விடக்கூடாது என்று சொல்லி பல இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கிறான். ஆனா ட்ரீட்மெண்ட் என்ன ஆகல, ஒர்க் ஆகல. ஏதோ ஒரு ஒர்க் ஆகாத ஒரு காரியம் இருக்கு. யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்க்கலாம். நூற்றுக்கு அதிபதி. அப்புறம் இன்னொரு விஷயத்தை தேடினேன். இவன் நூற்றுக்கு அதிபதினு சொல்றாங்களே, எப்பவுமே 2 குரூப் தான் உலகத்துல. எத்தனை குரூப்? 2 தான். நீங்க யாரும் எப்படி சொல்றீங்க பார்க்க, ஒரு ட்ரைனிங், ஒரு டெஸ்ட் வச்சது, ஓகேவா? நியாயம் இருந்தா ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்? ஓகே, 100 வாங்கிட்டீங்க. ஆண் இருந்தா ஆண் இருந்தா பெண்ணு, அசுத்தம் இருந்தா என்னங்க பரிசுத்தம். பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட். அக்கிரமம் இருந்தா என்ன பக்கம்? தோத்துட்டீங்க. தமிழ் தெரியாது. அக்கிரமத்துக்கு தப்பு தப்பா நம்ம மீனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். நானே இங்கிலீஷ்ல போகும்போது தான் கத்துக்கிட்டேன். அழகு 100க்கு 100 கேட்கறீங்களா? கிரமம் தூக்கிடுங்க, கிரமங்க. அடுத்து பார்க்கலாம். இப்ப சொல்லிடுங்க. துர்குணம் சூப்பர், வாங்க வாங்க. பரலோகம், பூலோகம். இங்க இருக்கிறவங்க கைவிடப்படுவாங்க, மேல இருக்கிறவங்க எடுத்துவாங்க. அப்பா கிட்ட போட்டா நாம் சேஃப். சரி, லட்சணம் அவலட்சணம், சாபம் ஆசீர்வாதம். இப்ப கண்டிப்பா தோத்துருவீங்க. 7 யார் சொன்னது? ஒரு கை தட்டுங்களா? 7 நான் 7. இயேசு இருக்கிற இடம் 7னா, சாத்தா இருக்கிற இடம் சனி 7. இந்த நம்பர் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்க போற இடத்துல, உன் வீட்டுல, நான் பேசுற இடத்துல 7 இருக்குதா இல்ல 7 இருக்குதா நோட் பண்ணி. ஹல்லேலூயா. இவங்கிட்ட 7 இருக்குதுங்க. நூற்றுக்கு அதிபதி கிட்ட என்னது? 7 இருக்குதுங்க. பயணிக்கிறான் பாருங்க, என்ன அழகா போறான். இப்ப பாருங்களேன். சரி, இவனை போல யாரா இருக்கிறாங்களா? வசனம் சொல்லிட்டாரு, அப்பா சொல்லிட்டாருப்பா, ஜோடி வசனம் இருக்கு, கொஞ்சம் தேடுவான்னு எனக்கு சொன்னார். தேடனோடனே இவனை போல ஒரு இருதயம் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் அவன் பார்த்தா, அவன் அங்க கொர்நேலியு. என்ன லேயு? இவனுக்கு அவனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படின்னா, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன். இவனை பத்தி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. இயேசு கிட்ட இவனை பத்தி போய் சொல்றாங்க. அங்க ஒரு இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி. அவன் என் பேர் படம் தெரியுமா? நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஜனத்தை என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் முடியுங்களா பார்க்கலாம். அவன் நம்ம ஜாதி இல்ல. இயேசுவே நீயும் நானும் ஒண்ணு, அவன் வேற ஜாதி. அப்படியா? ஏழை ஜாதியா? பைபிள் என்ன சொல்லுதுன்னா 2 ஜாதி. என்ன ஜாதி? ஆண் ஜாதி பெண் ஜாதி சொல்ற போறீங்க இல்ல, புற ஜாதி. என்ன ஜாதி? வெளியே இருக்கிற ஜாதி. இயேசுவோடு இருந்தீங்கன்னா நீங்க இஸ்ரவேலன், நீங்க யூதருங்க. புற ஜாதியா? வசனம் சொல்லுது, அழகா சொல்லுது பாருங்களா. நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இயேசுவே நீ நான் ஒண்ணு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இன்னும்பா ஊர்ல நமக்கான ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தவன். சினகா
இயேசு ஆச்சரியப்படுறார். என்னது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா? சரி, இன்னைக்கு நாம போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இயேசு புறப்பட்டு வர. குரலிலே இவனுக்கு என்ன வித்தியாசம்? இவனும் 100 அதிபதி, அவனுக்கும் 100 அதிபதி. அவன் பேர் எழுதிட்டாங்க, இவன் பேர் இங்க எழுதல. ஒன்னிலே என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்குங்க. எப்படின்னா பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். சபையை நடத்தணும்னா முதல்ல எதை நடத்தணும்? வீட்டை நடத்தணும். வீடு தாங்க முதல் சபை, அங்கதாங்க ஒரு சாட்சி. இரண்டாவது பாருங்களா, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன். என்ன செய்தானா? தானங்கள். என்னது தான தர்மம்? அது 2 வந்து ஒண்ணா? தானம் வேற, தர்மம் வேறையா? 2 ஒண்ணா? யாரும் சொல்றாங்க தான தர்மம் மாட்டிக்கிட்டீங்க, நடு சென்டர்ல கை வைக்கிற மாதிரியே இருக்குது. நடுனாலே ஒண்ணுதான், சென்டர்னாலே ஒண்ணுதான். அது என்ன தான தர்மம்? நான் கேட்கிறேன், ஊர்ல ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை கை பிடிச்சிட்டான், என்னடி வந்துச்சான்? எப்படிங்க? என்னங்க நியூஸ் அது? எப்படிங்க போறோம்? ஏன் யூஸ் பண்றேன்னா, எங்க அப்பா எனக்கு சொல்லி விட்டார், நான் யூஸ் பண்ணிட்டு. எங்க அப்பா எங்க தாத்தா சொல்லிட்டார். தர்மம் என்றால் என்ன தெரியுங்களா? நீதி என்ற பொருள். தானத்தை நீதியா செய்யுங்க. அது ஒரு தனியா டெஃபினிஷன் போகும். தர்மம் என்பது தெரியாதவர்களுக்கு கொடுக்கிறது, தானம் என்பது தெரிந்தவர்களுக்கு கொடுக்கிறது. தப்பு. தர்மம் இட் இஸ் a Hindi word. நீதின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கொர்நேலியை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பவுமே ஜெபம் பண்ணிருந்தா அவன் எப்படி 100 அதிபதியா இருந்திருப்பான்? தன் வேலை நேரம் போக எப்பெல்லாம் டைம் இருக்குதோ அவன் பக்தி உள்ள வாழ்க்கையா வாழ்ந்தான். அதை பார்த்து நேரம் வந்துட்டார் தூதர். பாருங்க, நீ நானும் ஒரு 100 பேருடைய அதிபதியா இருந்தோம்னா ஆண்டவரை தேடவே மாட்டோம். என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும், என் பண தேவைகள் இருக்கும். என் வீட்டுல 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பான். போலீஸ் இன்டர்வியூ வரவெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு எல்லாத்து ரூம் எல்லாம் கடையை கொடுத்துட்டு இருப்பான். டாய்லெட் ஒருத்தர் கழுவு பண்றதுக்கு இருப்பான். மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு கொடுத்துட்டு 1000 பேர் இருப்பான். ஏன்னா எப்படின்னா வேலை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. கருமையானவர்கள், 100 அதிபதி ஏதோ இவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்ன சம்பவம் அப்படின்னா, வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சிக்கா இருக்கிறான். அந்த சிக்கா இருக்கிற வேலைக்காரனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கப்பர்நகூமுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்களேன். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். போதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற சம்பவத்தை நம்ம சுருக்கமா கேட்கலாம். அதன் பிற்பாடு சில கேள்விகள் கேட்கலாம். அவனுடைய இருதயம் போல என்னுடைய இருதயம் இருக்கிறதா? இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கடைசியா கேட்க போற கேள்விதான் உங்களுக்குள்ளாக ஒரு பிரேக் த்ரூ, எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தை எழுப்பும். ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குது? சிக்கா இருக்கலாம், இயேசு உள்ள வந்துட்டாரு, கிராமத்துக்குள்ள அந்த பட்டணத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தரை அனுப்புறான் இயேசுக்கு. இப்ப அனுப்புன இவன் இயேசு கேட்கிறாரு, யார் அவன் அப்படின்னா, அவன் 100 அதிபதி, ஜனங்களை நேசிக்கிறான், தேவாலயத்தை கட்டி கொடுத்தவன், கோயிலை கட்டி கொடுத்துட்டான். இயேசு புறப்பட்டு ஒரு கூட்டத்தோடு வருகிறார் கிராமத்துக்குள்ள, அந்த பட்டணத்துக்குள்ள வந்துட்டார். என்ன நடக்குதுன்னா, கிட்ட வர்றத பார்த்துட்டு இப்பதான் ஒரு ட்விஸ்ட். இங்கிருந்து இன்னொரு முறை ஆள் அனுப்புறான். இயேசுவே, வருத்தப்படாதீங்க, என் வீட்டுக்கு வராதீங்க. என்னையாச்சு அதுக்குள்ள? சாத்தான் உள்ளவள பூத்துட்டானா? ஒண்ணு விலகலாண்டவரே, முதல் படிக்கிறேன். இயேசுவே, என் வீட்டுக்குள்ள வராத. அது சொன்னா பரவாயில்ல, வருத்தப்படாதீங்க. அடுத்த வார்த்தை என்னாண்டவரே, எனக்கு புரியல. இவன் தான் இன்விடேஷன் அடிச்சான் கல்யாணத்துக்கு,
வீட்டுக்கு வர கிட்ட வந்துட்டு கதவை மூடிக்கிறானே, ஒன்னும் புரியல, படி இன்னொரு கூட படிப்பா அப்படின்னு சொல்லி படிச்சு கடைசியில அங்க ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க. என்ன பண்றான் பாருங்கள, உள்ள வந்துட்டாங்க, வேணான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இயேசு என்ன பண்றாருன்னா, இயேசுக்கே ஒரு விஷயத்த சொல்றான். இந்த பாருங்க, இயேசுவே, நான் ஒருத்தர் போ என்றால் போகிறான், ஒருத்தர் வா என்றால் வருகிறான், நான் அவ்வளவு பெரிய அதிகாரி, ஆனா நீங்க அங்கிருந்தே குணமாக்க பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, say the word and my servant will be healed. ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்கப்பா, சுஸ்தமாயிடுவான். அப்படியும் கேட்கிறான். 2 மனம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இவன் உண்மையிலே வேண்டான்றானா, என்னதான் நடக்குது அப்படின்னு சொன்னேன். ஏசு என்ன பண்றாரு, அங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறார். திரும்பிட்டு எல்லாம் கேட்டுங்க, பின்னாடி வந்துட்டு இருக்கீங்களே, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசம் இல்லையே. அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் வீட்டுக்கு போய் பார்த்தபோது வேலைக்காரன் சுஸ்தமாயிருந்தான். இதற்கு இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது? இதெல்லாம் நடந்ததுன்னா எதுவும் இல்ல, பைபிள்ல எழுதி, உங்க பைபிள்ல இல்ல, பார்க்கலாம், அதுதான் சரிங்களா? ரைட். இவன் நமக்கு பிரச்சனை வந்தா, நம்ம குடும்பத்துல சிக்கானா, நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்தா, பிளவு வந்தா, சமாதானம் இல்லாம இருந்தா, நம்ம யாரை கூப்பிடுவோம்? யாரை கூப்பிடுவோம்? யாரை கூப்பிடுங்க? சூப்பரா சொன்னாங்க. வேற இன்னும் கொஞ்சம் அப்படி சிட்டி விட்டு அப்படி போனீங்கன்னா, சண்டை பெருசாச்சுன்னா யாரை கூப்பிடுவோம்? போலீஸ். அவங்கதான் நமக்கு நாட்டாம ஷெரீஃப். ஊர்ல இருக்கிற பெரியவங்களை கூப்பிடுவோம். ஆனா எனக்கு பிரச்சனையோ வியாதியோ வந்தா நான் யாருக்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஏசப்பா என்ன சொல்லி இருக்கிறாரு, அதை செஞ்சாதானே கரெக்டா இருக்கும். இவனுக்கு அது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது. நான் நினைச்சேன், கோயில் கட்டி கொடுத்துருக்கிறான், யூத ஜனங்களை சேவிக்கிறான், என்ன ஆண்டவரே ஒண்ணும் புரியல. இவனுக்குள்ள ஏதோ ஒரு பைபிள் இருக்குது. இவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பைபிள் இருக்குது. இவன் வேதாகமத்தை நன்கு படித்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இவன் வீட்டுல வந்து 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 பைபிள் ஸ்டடி எடுத்து இவன் இருதயமே வேதாகமாய் மாறி போயிருக்கு. நான் பிரச்சனை வந்தா எங்க போனாலும் இவன் கரெக்டா தெரியுது. ஆனா உனக்கும் எனக்கும் தெரியலங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இவன் யார் அனுப்பிச்சா இயேசு கிட்ட? முதல்ல ஐயா படிச்சார், அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? 2 முறை இயேசு கிட்ட அனுப்புறாங்க. முதல் முறை அனுப்புகிற நபர் யாருங்க? பார்த்துட்டாங்க. அது யாரு சொல்லலாம்? 3வது வசனத்தை வாசிக்கல. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, சரி, உள்ள வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டா, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று, வேலைக்காரனை வந்து எப்படியாச்சும் குணமாக்கிடுங்க என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளும்படி ஜெபம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? வேண்டுதல் என்ன பண்ணிட்டான்? இயேசு கிட்ட என்னோட விண்ணப்பத்தை கொண்டு போங்க சொல்லிட்டு யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யார அனுப்பினா? யூதருடைய மூப்பர். இதாங்க பாயிண்ட். யார் அனுப்பிச்சா? யூதருடைய மூப்பர். யூதருடைய மூப்பர். உனக்கு எனக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும்? வியாதி வந்தா என்ன பண்ணணும்? யாரை கூப்பிடணும் ஜெபத்துக்கு? யாரை கூப்பிடணும்? மூப்பர்ஸ். மூப்பர் ஆங்கிலத்துல எல்டர்ஸ் சொல்றாங்க. சரி, இப்படி கூப்பிடணும்னு எங்க இருக்குது? இது எங்க கத்துக்கிட்டா? கோவில் கட்டி கொடுக்க தெரிஞ்சவனுக்கு, யூத ஜனங்களை நேசிக்க தெரிஞ்சவனுக்கு யார் அனுப்பணும் என்று தெரிந்திருக்கிறது. வாசிக்கலாமா? இது எங்கேயோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டாங்க. அந்த விஷயம் எங்க இருக்குது பாருங்களேன், வாங்கல. யாக்கோபு எங்க புடிச்சிருக்கிறாங்க பாருங்க. வசனம் 5ஆம் அதிகாரம் 316 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாருங்க சபையின் மூப்பர்? யாரை வரவழைக்கணும்? சபையின் மூப்பர். நம்ம மாமாவும் இல்ல, நம்ம அத்தையும் இல்ல, வீட்டுல இருக்கிற அத்தை, வீடு 2 ஆயிடும். வேற யாரையும் கூப்பிட கூடாது. நீ யாரை கூப்பிடணும்?
சபையின் மூப்பர். அத 100க்கு அதிபதிக்கு தெரியுது. இயேசுவுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலனுக்கு தெரியல. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியல. நான் யார ஒப்பு பண்ணணும் தெரியல. நான் தான் வேதாகமத்தை படிக்கலையே, நான் பைபிளை படிக்கலையே, நான் முழுவதுமா நான் புரிஞ்சிக்கலையே. இவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் மன்னிக்கணும், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க? அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவ்வளவுதாங்க முடிச்சிட்டாங்க. இந்த சொல்யூஷனை, இந்த தீர்வை அறிந்திருக்கிறான். அதுக்கு தான் ஊர்ல இருக்கிறவங்கள கூப்பிடுங்க. இயேசு வந்த உடனே மூப்பர்களை இயேசுவினிடத்தில் அனுப்புகிறான். அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. சரி, இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா அதுவும் கேட்டுட்டு வரப்போறாரு. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஓகே அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, சரி, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இங்க பாருங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, கான்டாக்ட் சர்டிபிகேட். இவன் நல்லவன், இவன் தாராள மனசு, கோயில்களை கட்டுகிறவன். ஆண்டவரே, இவனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? உங்க லவ்விங் கைண்ட்னஸ், உங்க அன்புள்ள தெய்வம் அவனுக்கு செய்யுங்க என்று சொல்லி இயேசு கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க. கொண்டு வராங்க. கொண்டு வந்தவங்களுக்கு இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். என்னங்க கருத்தாய் வேண்டி அப்படின்னு என்னங்க? கருத்தாய் வேண்டிக் கொண்டது சொல்லுங்களேன். முழு மனசா வேண்டிக் கொண்டான். என்னங்க? முழு மனசா. 98 மார்க்குங்க. ஒரு செஞ்சுரி அடிங்க பார்க்கலாம், 100க்கு அதிபதி அடிங்களா பார்க்கலாம். நீங்களும் கருத்தாய் வேண்டிக் என்னங்க அது? 1000 ஸ்தோத்திர படிகளை வைத்துக் கொண்டு நான் ஜெபிப்பதா? கருத்தா ஜெபிப்பது. ஒரு வேளை காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து ஜெபிப்பதா? கருத்தாய் வேண்டிக் கொள்ளுதல். ஒரு ஃபார்முலா சொல்றேன். கேள்வி பதில் இருக்குது. எனது கேள்வி வேதாகமத்தில் இருந்து நான் கேட்பேன் ஆகில் எனது பதிலும் வேதாகமா இருக்கும். சொந்த பதில் சொல்லக்கூடாது. கருத்தாய் வேண்டிக் கொள்ளுது. என்னங்க கருத்தாய் வேண்டிக்கிறது? கருத்தாய் வேண்டிக்கிறது என்ன? தேவையானது மட்டும். ஓகே, நான் என்ன பண்ண அப்படின்னா, பைபிள் யாருன்னா கருத்தா வேண்டி இருக்கிறாங்களா? ஆன்சர் நான் தான் எடுக்கணும். யாருங்க? சிஸ்டருக்கு ஒரு கை தட்டுங்களா? எலியாவை குறித்து சொல்ற. அவன் நம்மை போல பாடு உள்ளவனா இருந்தும் அவன் எப்படி ஜெபிச்சானா? அது என்னங்க கருத்தா? யூடியூப் பாருங்க, எனக்கு எங்கேயும் திருப்தி இல்லைங்க. கருத்தா ஜெபி, கருத்தா ஜெபி பாசு சொல்றாங்க, கடைசி வரைக்கும் முடிவே வரலங்க. இல்லங்க? அப்புறம் திருப்பணங்க. ஏன் கருத்தா ஜெபி சொன்ன தெரியுங்களா? இஸ்ரவேல்ல ஒரு பிரச்சனை. இஸ்ரவேல்ல ராஜா ஒரு பிரச்சனை பண்றான். என்ன பிரச்சனைன்னா, கர்த்தராகிய தேவனை வணங்குறதை விட்டுட்டு வேற ஒரு வணக்க முறை இஸ்ரவேல்ல வந்துடுச்சு. அப்ப அப்பா சொல்றாரு மேல இருக்கு, பா பிள்ளைகளுடைய இருதயமும் பிதாக்களுடைய இருதயம் வெவ்வேறா இருக்கிறது, 2 இருதயத்தை ஒன்னா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, கருத்தாய் ஜெபிக்கிற எலியாவை கொண்டு போகிறார். என்னாண்டவரே, மறுபடியும் எனக்கு டெஃபினிஷன் கிடைக்கிற கருத்துனா என்னப்பா? நம்மை கூட பாடுபடும் வீடு வீடா பாஸ்டர் போல என்ன பண்றான்? காகா மூலம் போஷிக்கிறான். எங்கேயோ ஒரு உணவை கொடுத்துக்கிறான், கஷ்டப்படுறான், கருத்தா ஜெபிக்கிறான். ஆனா நடக்குது. கருத்தா ஜெபிக்கிறது என்ன தெரியுங்களா? ஏங்க, ஒரு மனதோடு. சூப்பர். நீங்க ஜெபிச்சீங்கன்னா, கருத்தா இருந்து ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் அப்படியே கொடுப்பாரு. என்ன கொடுப்பார்? கேட்கிறத அமைத்து கொடுப்பார். சரி, உபாகம புத்தகத்துல இதை பார்த்தேன். என்ன நடக்கிறாங்க விஷயம்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ.
உன் பிள்ளைங்களுக்கு. யாருக்கு பிள்ளைங்க? யார் அந்த பிள்ளைனா? என்ன வயசு? என்னங்க ஏதோ கிட்டத்தட்ட டச் பண்றீங்க. பிள்ளை பிள்ளை பெரிதான போதோ இயேசுக்கு சொல்றாங்க. நேத்து பார்த்திருக்கீங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. என்னங்க பிள்ளை பருவம் ஒண்ணு இருக்குங்க. 2 வயசு, 4 வயசு, 5 வயசு இல்ல, சின்ன வயசு. குழந்தை பருவம், பிள்ளை பருவம், முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம், குமர பருவம், எக்கச்சக்கமா இருக்குது. அப்பனா நீங்க என்ன பண்ணா, வாலிப பருவத்தில் சொல்லி கொடுப்பது அல்ல. உபாகமத்துல சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுன்னா குழந்தையா இருக்கும் போதே சொல்லி கொடுத்துருங்க. எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, உட்காரும் போது, நிற்கும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது, எங்கெல்லாம் எழுந்திருக்கும் போது, எப்ப எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர்களுக்கு கருத்தாய் போதிங்க. என்ன அந்த கருத்தா போதிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்குறேன். 99.99 தான் வந்து முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் வாங்க கிட்ட அன்பு கூறணும். எப்படி கூறணும்? என் மனைவிக்கு 2%, என் பிள்ளைக்கு 1%, 97% என் அப்பாவுக்கு இல்ல, முழுசா கொடுத்துருப்பாங்க. எப்படி கேட்கிறாரு? 100க்கு 100 தான் கேட்கிறார். இப்படியாக கருத்தான விஷயம் அன்பு கூறுறதாங்க இந்த பைபிளுடைய பிரதானம். என் டாபிக் அன்பு இல்ல, 100க்கு அதிபதி அன்பை தான் நான் பார்க்கிறேன். கருத்தாய் ஜெபிக்கிறோம். இவங்க போயிட்டு கேட்கிறாங்க, மூப்பர்கள் போய் கேட்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவங்கிட்ட இவ்வளவு பணம் தருது இந்த 100க்கு அதிபதி, ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம்னா பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன ஆகலாங்க? குணம் ஆகல. இவனுக்கு என்ன நோய்? இவனுக்கு என்ன நோய்னு போட்டு பாருங்க, மரண அவஸ்தை. என்ன அவஸ்தை? அது என்னங்க மரணத்துக்கான காரணம்? கற்பனையினாலே பாவம் வருது. பாவத்தின் சம்பளம் சம்பளங்குது, சேலரிக்குது. நல்லது செஞ்சாலும் சேலரி, கெட்டது செஞ்சாலும் சேலரி. பாவம் செய்வதால் அவன் பாவி என்று அழைக்கப்படுகிறான். நீதியை செய்வதால் அவன் என்ன என்று அழைக்கப்படுகிறான்? நீதிமான். நீதி என்பது உமது கற்பனைகள், நீதி என்பது உமது வசனங்கள், நீதி என்பது உமது வார்த்தைகள். அப்படியே கொண்டு வர அழகா கொண்டு வந்துச்சு. தயவு செய்திருக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். இயேசுவே நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு இவங்க மூப்பத்தை கெஞ்சுறாங்க. பாருங்க, இவனுக்குள்ள ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது போல என்ன பண்ணிருக்கிறான்? வேலைக்காரனை நேசித்திருக்கிறான். இயேசுக்கு ஆச்சரியம். என்ன இது? கண்ணாடியில பார்த்தா ஏன் மூஞ்சி தெரியணும், இந்த கண்ணாடியில பார்த்தா யார் தர்றாங்க? 100க்கு அதிபதி தர்றானு. என் இருதயம் அவன் இருதயம் ஒரே மாதிரி இருக்கேன். கிறிஸ்துமஸ் போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சாரி வாங்கணும். என்ன பண்ணிருக்கணும்? ஐயா நான் சர்ச்சு தையம் வாங்கிட்டு போனேன், நான் வாங்கல அப்படின்றீங்களா? உங்களுக்கு ஒரு டிப் சொல்லிட்டா நேரா போயிடுங்க. பை 1 get 1 இருக்குது. சரி, ஒரு சாரி வாங்கினா இதெல்லாம் உனக்கு கொடுத்துருங்க. ஒரு சர்ட் வாங்கினா, நான் இன்னொரு விஷயம் இதுல இருக்குது. 1ஆம் தேதி கார் வாங்கலாம்னு இருப்பீங்க, வாங்கவே மாட்டீங்க. பாருங்க, ஒரு காரை வாங்கினா என்ன பண்ணலாம்? இனிமே அந்த இதே வானாயா பொம்மை கார் கூட என்ன தரும்? நீங்க என்ன பாஸ்டர் இந்த ஆஃபர் கிடைக்காது. நம்ம இருந்தீங்க பாருங்க, இயேசுக்குள்ள இருந்த பாரம் அப்படியே இருந்தது. தன்னை எப்படி நேசிக்கிறானோ அது போலயே அவன் செஞ்சிருக்கிறான். இயேசுக்கு இப்ப கவலை என்ன தெரியுங்களா? சுத்தி வரவங்களை பார்த்து உங்களுக்குள்ள இல்லப்பா இது இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, லெசன் அப்படி இருக்கணும், வாங்க உங்களுக்கு ஒருத்தனை காட்டுறான் அப்படின்னு சொல்லி 100க்கு அதிபதி கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். கருத்தாய் ஜெபிக்கிறது பார்த்தோம்.
ஆண்டவருடைய இருதயம் உன் இருதயம் ஒரே மாதிரி இருந்துச்சா? எப்படின்னா பாருங்களேன், அவர் சொல்றபடி கேட்டாவே போதும், இருதயம் ஒன்னாயிடும். ஸ்பெஷலா தேவையில்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. எங்கேயுமே ரெண்டு தான். ஒன்று தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? ரெண்டாம் கேட்டான் தெரியுங்களா? காட்பாடி இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் பகுதி ரெண்டும் கேட்டான் பேரணா பாட்டான். ரெண்டும் கேட்டான், அதுலயும் இல்ல அசுத்திலும் இல்ல அனல்ல இல்ல. என்னப்பா ரெண்டு இடம் தான் வச்சிருக்கிறேன் நானே. கிரைஸ்டே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறேன். ஏய், நரகம் ஒண்ணுக்குது, மோட்சம் ஒண்ணுக்கு. உங்களுக்கு ரெண்டாவது அண்ணா எங்கப்பா இடங்குது? உங்களுக்கு மாத்தி பண்ணி போட்டுருவேன். இங்க கூட ரெண்டு கூட்டம், இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம், இயேசுவை பின்பற்ற கூட்டம், இயேசுவே பின்பற்றுகிற ஒரு கூட்டம். ஒன்றும் புரியல, இதுல எதனா பாயிண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணேன், எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் கொடுக்க முடியல. ஓகே, அப்பொழுது நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான் என்றார்கள். 6வது வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு போன போது 100க்கு அதிபதியின் தன் சிநேகிதரை நோக்கி இப்ப சொல்றான், நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீங்க வருத்தப்படாதீங்க, என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னங்க தகுதி இல்ல. இன்னொரு பாயிண்ட் கொண்டு கிட்ட வந்துட்டீங்க. இதுக்கு ஒரு ஜோடி வசனம் இருக்கு. இதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், 100க்கு அதிபதி குடிச்சிருக்கியா, பொருளே அவனை குடிச்ச ஜோடி வசனம். இவனுக்கு ஏற்ற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா 2 பேர் ஜெபிக்க போனாங்க. எத்தனை பேரு? 2 பேர். யாரு? ஒருத்தன், யாரோ ஒருத்தன். அப்படியா? பரிசேயன் நாயகன். சூப்பர். சரி, பரிசேயனுடைய ஜெபம் எப்படிங்க இருந்துச்சு? பெருமை உள்ளதா இருந்தது. ஆமென். ரைட். அப்புறம் அண்ணாக்கு யார் ஜெபம் பண்ணது? ஆயக்காரன் ஜெபம் பண்ணான். பரிசேயனுடைய ஜெபம் பாருங்களா, நான் பரிகாரரை போல இல்ல, அநியாயக்காரன் இல்ல, விபச்சாரக்காரன் இல்ல, மற்ற மனுஷனை போல இல்ல. லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்க போய் ஜெபம் பண்ணதுறான் பாரு, அவனை போலவும் நான் இல்ல, இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அது முடிச்சுட்டு இன்னொரு சொல்றாரு பாருங்க, இதனால லிஸ்ட் இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆண்டவரே, வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருக்கிறேன். ஐயோ, என் சம்பத்து என்னது? சம்பத்து என்னங்க? பக்கத்து சம்பத்தா? சம்பத்து தசமபாகம் என்னது? ஆண்டவருக்கு லிஸ்ட் போட்டு ஞாபகப்படுத்துறாங்க. தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டானா. சரிங்களா? ஆயக்காரனுடைய ஜெபம் பாருங்களேன், என்ன சொல்றாருன்னா, தூரத்திலே நிற்கிறான். 100 எங்க இருக்கிறான்? 2 பேர் கூற்றுங்க. தன் கண்களை ஏறெடுக்க துணியவில்லை. ஏன்னா நீங்க பரிசுத்தரப்பா, நான் பாவிப்பா. அழ ஆரம்பிச்சிட்டான், மாறு அடிச்சுக்கிறான், நான் தப்பானவன்பா அப்படின்னு சொல்லி. தேவனே, ஒரே ஒரு வார்த்தை, நான் பாவிப்பா. என்ன ஒத்துக்கிட்டான்? மனுஷனா பொழுது எல்லாருமே பாவி என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? பரிசேயன் நான் பாவி அல்ல, நான் நீதிமான் என்று காட்டுறா. ஆண்டவர் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், இங்க பாருப்பா, நீ எல்லாம் செய்வானா என்ன பண்ண முடியாது, நீதிமான் ஆக முடியாது. தன்னை பாவி என்று யார் ஒத்துக்கிறானோ அவன் தான் நீதிமான். இவன் தன்னை நீதிமானாய் காட்டினான், அவனும் நீதிமான் ஆக்கப்பட்டான். பாவம் செய்யல என்று சொன்னா அவன் என்ன சொன்னான்? நான் பாவின்னு ஒத்துக்கிறப்பா. தேவாலயத்துக்குள்ளேயே போயிட்டான் குனிஞ்சி. இவன் என்ன பண்றான்? வெளியே நிக்கிறான், வானத்தை பார்த்து ஜெபம் பண்றான். இவன் பார்க்கவே இல்லை. அதே ஒற்றுமை 100க்கு அதிபதி கிட்ட இருக்குது. வானான்னு சொல்லலைங்க, அது அர்த்தம் நீங்க பரிசுத்த. நான் பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என் வீட்டுக்குள்ள நான் ஏத்துக்கிறதுக்கு தகுதி இல்லப்பா. நான் பணக்காரன்டாப்பா, நான் 1000 பேர் போக சொன்னா போவான், வானா வருவான், தெருவில் போறவனை கூட கூப்பிட்டு அடிப்பேன், என் ஊர்ல கேட்கறதுக்கு ஒருத்த கூட இல்ல. ஆனா ஆண்டவரே, நீங்க பரிசுத்த, உங்க முகத்தை நான் பார்க்க முடியாது ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வராதீங்க. நான் வேண்டான்னு சொல்லல, தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். என்ன ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணிட்டாவ,
எப்போ அவன் பாவி என்று ஒத்துக்கிட்டானோ அந்த நேரமே வேலைக்காரன் இந்த அசுஸ்தமாயிட்டான். பாருங்க, உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் அடுத்தவனுடைய வளர்ச்சி கெடுக்குது. நீ நானும் செய்யறதுனால, நீ நான் பேசுறதுனால அப்பாவோட நாம தூஷிக்கப்படுது. எங்க குத்துறாங்க தெரியுங்களா? இந்த மூஞ்சி சர்ச்சுக்கு போதான் எங்க அடிக்கிறாங்க பாத்தீங்களா? இது பைபிள் தூக்குது. சொன்னா கூட விழுந்தா கூட நான் போவேன். அல்லேலூயா. என்ன 1000 வருஷம் சொன்னா கூட நான் விழுந்தா கூட இந்த வாரம் இப்படி நாங்க இருதயத்தில் நாங்க குத்துவாங்க. வேற எங்க குத்துனாலையும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தொச்சு போட்ட முடியும். உனக்கு எதுக்கு பைபிள்? ஏன் உனக்கு சண்டேஸ் வொர்ஷிப் என்ன? அப்படி நாங்க சாத்தான் பேசுவோம். ஆண்டவர் அப்படி பேச மாட்டார். நீ எழுதிட்டியா? நீ வாயப்பா, நீ எழுந்து வா, நான் இருக்கிறேன். நான் எதுவுமே சொல்லல, நான் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிறேன். ஆனா அப்படி இல்லை, குற்றப்படுத்துகிறவன். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இனிமே யாருன்னா குற்றப்படுத்தலாம்னா இது யாரோட சத்தம்? அப்பா சத்தம் இல்லப்பா, அடுத்தவங்களோட சத்தம். ஆண்டவர் சத்தமே இருதயத்தை குத்துவார். பாருங்க, ஒவ்வொரு முறையும் என் வீட்டுல நான் நினைக்கிறேன், வாரம் நீங்க எப்பங்க பைபிள் ஸ்டடி? வாரத்துல ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணீங்களா? வெள்ளிக்கிழமை. அவன் வீட்டுல கூட வெள்ளிக்கிழமை இருந்துக்கும் நான் விசுவாசிக்கிறேன். யாரு கூப்பிட்டு நடத்திருப்பான்? சபை மூப்பர்களை கூப்பிட்டு. மூப்பர்கள் சொல்லாம சபை கட்டி இருக்க மாட்டான். மூப்பர் சொல்லாம தேவ ஜனத்தை நேசித்திருக்க மாட்டான். மூப்பர் சொல்லாம மூப்பர்களை வரவழைக்கணும்னு சொல்லி என்ன வந்திருக்காது. நீ யாரை கூப்பிடுற? உன் பிரச்சனை வந்தா உன் மேய்ப்பனை தானங்க கூப்பிடுற. நீ அடுத்த மேய்ப்பனை கூப்பிடாத, வேண்டாம், பிரிச்சிருவாங்க. டிவைடட் ரூல் பாலிசி இருக்குது. பிரித்தாளும் கொள்கை. ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு பிரச்சனைனா எனக்கு சப்போர்ட் பண்ற, எனக்கு உதவி செய்கிற என் மூப்பரை, என் மேய்ப்பரை நான் கூப்பிடுவேன். அதை தாண்டி நான் போக மாட்டேன். அவரு கூப்பிட்டாருன்னா எனக்கு எல்லாம் செய்து கொடுப்பார். அவர் எனக்காக பிரார்த்தனை பண்ணுவார். வேற யாரும் கூப்பிடாத. பாருங்க, இப்ப வந்துட்டு இயேசு வராரு. வந்துட்டு இப்படி பேசின இயேசு திரும்பிக்கிட்டார். பின்னாடி யாரு இருக்கிறது? அவரை சுத்தி ஒரு கூட்டமே இருக்குது. இயேசு என்ன சொல்றாருன்னா, பார்த்து பாருங்கள, இஸ்ரவேலர்களே நல்லா கவனிச்சுங்க. நம்முடைய ஜனத்துல, நம்முடைய இடத்துல கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லப்பா அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? கேலி பண்றாரா? குற்றப்படுத்துறாரா? சொல்லுங்க. ஒரே விஷயம் தான் சொல்றாரு. 2 பக்கம் இருக்குது. என்னன்னா, இந்த மாதிரி விசுவாசம் வேணும், இப்பேற்பட்ட விசுவாசம் வேணும், உங்க இடத்துல இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாடம் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? பாடம் எடுக்கிறார். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டான்? சுகமாகி விட்டான். இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இவ்வளவு நாள் சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறான், பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணிருக்கிறான், ஆனா நோய் குணமாகல. நோய் எப்போ குணமாச்சு? சூப்பர், கை தட்டுங்களேன். இன்னொன்னு, பாவத்தை எங்க அறிக்கிட்டான்? ஆண்டவர் அறிக்கிட்டான். கிறிஸ்துமஸ் படிச்சிருப்பீங்களே, இயேசு என்னும் பெயருக்கு என்னங்க அர்த்தம்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இங்க என்னங்க நடக்குது? பாவம் போச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்புங்கிறது என்னங்க? காப்பாற்றப்படுதல். காப்பாற்றப்படுதல். குழியில் இருக்கிறவனை தூக்குறது இல்லை, காப்பாற்றப்படுதல். பாவத்தில் இருக்கிறவனை கை கொடுத்து தூக்குறது இல்லை. இந்த பூலோகத்தில் இருக்கிற நீ, நான் ஒரு இடம் ஆயத்தம் பண்ணிருக்கிறேன், என் அப்பா கிட்ட இங்க விட்டா நீ அழிஞ்சிடுவ, நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. நீங்க ரெடிங்களா கை கொடுக்க? நான் ரெடியா? நீ நானும் எப்படி தெரியுமா இருக்கணும்? 100க்கு அதிபதியை போல இருக்கணும். ஆனா நேசிக்கிற போல இருக்குதா?
கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறோமா? உலகத்தை படிச்சுட்டு ஒரு வார்த்தையை போடுறார், நீங்கள் பழுகி பெருகுங்க. என்னங்க பழுகி பெருகுங்க. என்னங்க அர்த்தம்? சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுங்களா? மட்டன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி பழுகி பெருகுங்க, நல்லா புஷ்டியா இருங்க, ஹைட் வெயிட் அப்படியா? என்னங்க அர்த்தம் பழுகி பெருகுங்க? More than one. என்னங்க? More than one. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. என்னங்க? சூப்பரா வந்துட்டீங்க. அதான் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க, பழகி பெருகணும். அந்த கேரக்டரிசம் இந்த 100க்கு அதிபதி கிட்ட இருந்ததுங்க. எப்படி படிச்சிருக்கான் பாருங்க. கிறிஸ்தவனே அல்ல. நம்ம ஊர்ல என்ன பேர் வச்சிட்டாங்க சர்ச்சுக்கு போறதுனால? என்னங்க? என்ன சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி மெதுவா சொல்றீங்க. சொன்னாமா நான் கத்துக்க போறோம், இங்க அவமானப்பட்டோம்னா இன்னொரு இடத்துல அவமானப்பட மாட்டோம். எனக்கு பேர் வச்சாங்க எனக்கு விசுவாசி. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. சீஷர்களுக்கு அந்தியோக பட்டணத்துல ஒரு வருட காலமா தங்கிறதுனால இயேசுவினுடைய குணாதிசயங்கள்லாம் பிரதிபலிக்கப்பட்டதுனால இவங்க கிறிஸ்தவர்கள் ஊர்ல துரோகம் செய்து. இயேசு நமக்கு என்ன பேர் வச்சாரு? மனிதனா? என்னங்க? மத்திய 28:19 சொல்றாரு, நீங்கள் போய் சகல ஜாதி, என்ன ஜாதி என்ன இருக்கட்டா, ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, ஒரு கூட்ட குரூப்புக்கு மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் காஸ்டுக்கு மாத்திரமல்ல சொல்லிட்டார், சகல ஜாதி, எந்த ஜாதியான இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுங்க, நீங்க 1ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணும். அது பிரைமரி எஜுகேஷன், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் நல்லா படிச்சனா நீ போதகராக, இல்ல தீர்க்கதரிசியாக, இல்ல அப்போஸ்தலனாக. அடிப்படை என்னன்னா சீஷன். இப்ப இவன் சீஷனா இருக்கிறான், இவனுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு. பழிக்கு பெருகுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த விஷயத்தை இவன் படிச்சிருக்கிறான், எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. இவன் 100க்கு அதிபதியா இல்லைங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வேற ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கலாம்? உண்மையிலே இவன் 100க்கு 100 அதிபதி. என்னங்க 100க்கு 100? எதுல? அன்பு செலுத்துவது, வேதாகமத்தை படிக்கிறதுல, வேதாகமத்தை பத்தி நடக்கிறதுல. டாடா பர்ல நடந்துக்குவாரா? நான் கேட்கிறேன், நடக்க மாட்டார். என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டதுன்னா நான் எங்க ஆண்டவரை தேடணும்? வருவேன், ராணி கொடுப்பேன், தசமா கொடுப்பேன். அடுத்த எதிர்சிப்பேன்னா என் கேரக்டர் சுத்தமா இருக்குமா? என்னால ஒரு சோல சேவ் பண்ண முடியுமா? அரை இருந்து தருவேன், நான் 3 இருந்து தருவேன். நேசிப்பேன், என்ன நேசிக்கிற அளவுக்கு அவங்க நேசிக்க மாட்டேன். இயேசு நேசிக்கிற அளவுக்கு 100% நேசித்தான். ஸ்பெஷலா தான் கேட்கிறேன். பழிகி பெருகுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. என்னன்னா இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க பாயிண்ட் பிடிச்சிருவீங்க. சொல்லிடலாமா? இங்கிலீஷ்ல பழிகி பெருகுறதுக்கு இங்கிலீஷ்ல பி ஃப்ரூட்ஃபுல். என்னங்க அப்படின்னு? என்னங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். உன்னால பிரயோஜனம் இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறான். ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியம். இயேசுவே ஆச்சரியப்படுகிற ஆச்சரியம், இயேசுவே தேடி வருகிற ஆச்சரியம். ஒரே விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன். இயேசு தேடி வந்தார், தேடி வந்தார், தேடி வந்தார் அப்படின்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நிறைவேறதை விட்ட. இதை படிச்சுட்டே இருக்கும்போது இவன் வரா, ஜெபம் பண்ணா, பாவத்தை அறிக்கைட்டான், உள்ளவருடைய சுகம் பெற்றுக்கொண்டான். சொல்லுங்கள, இவன் இஸ்ரவேலன் அல்ல என்று சொன்னார் 100க்கு அதிபதி. வீட்டுல சிக்காதவன் யாருங்க? என்ன என்ன எந்த கிளான், எந்த குரூப்பை சேர்ந்தவன்? ஆப்போசிட்டா சொல்லணும். இவன் 100க்கு அதிபதி ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு சொன்னா சிக்கப்பட்டது யாரு?
ஆண்டவரோட பிள்ளை. பாருங்க என்ன திட்டம். என் புள்ள சிக்கப்பட்டிருக்குது, என் புள்ள சிக்கா வந்திருக்குது, அவனை நான் குணப்படுத்துவேன், இவனையும் நான் திருத்துவேன். அப்போட திட்டம் பாருங்க. ஒரே கல்ல எத்தனை மாங்கா எப்படி அடிக்கிறாரு பாருங்க. 3வது மாங்கா அடிச்சாரு பாரு. பின்னாடி கிளாஸ் 3 மாங்கா அடிக்கிறார். எப்படிங்க அப்பாவோட பிளான்? எனக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே, கப்பர்நகூமுக்கு வரீங்க, நீங்க காரணம் இல்லாம வர மாட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நான் படிச்சேன், பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேதாகமும் என்ன சொல்றது, தோல் சொல்லலாம். என்னங்க தோல் சொல். நீ நானும் தான் அதிகாரம் போட்டு விட்டோமா தவிர வசனம் கட்டாகாதுப்பா, மேல போய் படிப்பான. அங்க படிக்கும் போது இன்னொரு உண்மை புரியுது. என்ன பிரச்சனைனா, மேல 46ஆம் வசனம் அங்கே படிங்களா பார்க்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொன்னத கேட்ட பொறுப்பு இருக்குது, ஆனா செய்யாத பொறுப்பு இருக்குது. கேட்கும் செய்யாது, செய்யவே செய்யாது. அதுதான் சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொல்றாரு, why do you call Lord Lord Lord? என்ன என்ன சும்மா தொந்தரவு பண்றீங்க? நான் சொல்றதை செஞ்சுட்டு போப்பா, நான் உன் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிதான் கப்பர்நகூமுக்கு உள்ள வராரு. வந்துட்டு இயேசுவே அவர் வீட்டை தேடி போடுறாங்க. இவன் போல இப்ப சொல்லுங்க, கப்பர்நகூமுக்கு சும்மா வந்தாரா, தற்செயலா வந்தாரா, காரணத்தோட வந்தாரா? ஏன் சொல்லுங்க, ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது, நான் சொல்றதெல்லாம் கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க, கஷ்டமே கிடையாதுப்பா. அப்படி செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் நூற்றுக்கு அதிபதி. அப்படியே கூட்டத்தை கூப்பிட்டு வர இப்ப எட்டு வந்து காட்டுறாரு, லைவா பிராக்டிக்கலா காட்டுறாரு. ஈஸி. அன்பு தாங்க பெருசு. இன்னொரு விஷயத்த பார்த்தேன், படிச்சுட்டே இருக்கும்போது வேற ரெஃபரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, ஏன் அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னா வசனம் சொல்றாரு, அன்பு சகல பாவத்தையும் மூடும். என்ன பண்ணும்? மூடிச்சுங்க. இது என்ன செஞ்சிருக்கோம் தெரியுங்க. அன்பு செலுத்திருக்கிறான், பிரமாணத்தை கடைபிடித்திருக்கிறான், இருதயம் ஆண்டவருடைய இருதயம் இவருடைய இருதயம் ஒரே மாதிரி இருந்திருக்குது, எல்லாத்தையும் மூடிச்சுங்க. இப்ப நேசிக்கிறது போல இது ஒண்ணு புதுசா சொல்ல, ஆதி முதல் சொன்ன கற்பனை இதுவே, நான் உன்னை புதுசா சேர்க்கல சொல்லிட்டார். எல்லாம் அழிந்து போடும், எது அழியாது? அவருடைய அன்பு இல்லைன்னா அவ இல்லை. பாருங்க, அன்பு செலுத்தி எவ்வளவு பேர் ஒரு ரட்சப்புகளாய் ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கிறார். இவனுக்கு மத்தவங்களை கொடுத்து, அவன் வீட்டுல இருக்கிற நபரை கொடுத்து அக்கறைப்படுறா ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த குறித்து இவனுக்கு என்ன வியாதி, வேற என்ன கிடைக்குமா அப்படின்னு போய் பார்த்தா இவனுக்கு என்ன வியாதி பார்க்கலாம். மத்தேயு 8:5 இவனுக்கு ஒரு வியாதி இருக்கு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, சரி, நூற்றுக்கு அதிபதி ஒருவன், அதே நூற்றுக்கு அதிபதி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து. என்ன நோய்ங்க இவனுக்கு? என்னது? சண்டையில வேற மாதிரி சொல்றேன், ரொம்ப திமிரு வரான்றோம். வரலிஸ். என்னங்க தமிழ்ல? பக்கவாதம். ஒரு பக்கம் முழுசு என்னிடம் அழகா கொடுத்திருக்கிறாங்க. துடிக்கிறான், மரண அவஸ்தை, about to deathன்றாங்க. பாருங்க என்னுடைய அன்பு. இது என்ன சொல்லிட்டு அந்த குரூப் வந்தாங்க பாருங்க, பின்னாடி ஒரு குரூப் வந்தாங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்திட்டு வராங்க பாருங்க. அவங்களை அப்படியே நேரா கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு லெசன் எடுக்கிறார், அங்க ஒரு பைபிள் ஸ்டடி போடுறாரு. என்ன போடுறாருன்னா பாருங்க, உங்க விசுவாசம் யார நம்பி இருக்குது? நம்பி இருக்கு. நீங்க வந்து அந்த விசுவாசத்தை என் மேல கட்டுங்க. என்ன பண்ண கட்டுங்க? 2 குரூப் இருக்காங்க அங்கேயும். ஒண்ணு மணல் மேல விட கட்டினவன், இன்னொருத்த
ஓகே, உங்க அஸ்திபாரத்தை எங்க நீங்க போட்டு வச்சிருக்கீங்க? உங்க அச்சாரம் எங்க? உங்க விசுவாசம் எங்க சொல்லி இப்ப இயேசு அவங்களை திருப்பி கேட்கிறார். அவர் சொல்றாருப்பா, நான் சொல்றேன் பாரு, மழை ஒரு நாளைக்கு வரும், வெள்ளம் ஒரு நாளைக்கு வரும் எச்சரிக்கிறார். அந்த வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடும்பா. கற்பார மேல கட்டுறியா, கண்மலை மேல கட்டிக்கிறியா, அதை அடிக்கவே அடிக்காது. எவ்வளவு மோதினாலும் அஸ்திபாரம் எங்க இருக்கிறது? அதனால அவர் மறைமுகமா சொல்லுகிற ஒரு விஷயம், நான் சொன்னதை செய்யுங்கப்பா, போய் என்னை நோக்கி சும்மாயா இயேசுவே இயேசுவன் கூப்பிட்டு அவன் பேர்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். பாத்துக்க, அஸ்திபாரம் என்பது உணர்வு சொல்றாரு. அந்த அஸ்திபாரத்தில் யார் இருக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அந்த அஸ்திபாரத்துக்கு மூளைக்கண்ணா நான் இருக்கிறேன். எனக்கு வேறதான் கட்டப்பட்டு வருகிறது. இப்படி இசைவாய் கூட்டி கட்டுப்பட்டு வருகிற இடத்துல தான் தேவன் வாசம் செய்கிறார். அது வீடு சாதா வீடு இல்ல, அது தேவனுடைய வீடு. இன்னொரு பேர் வைக்கிறார், அது பரிசுத்த ஸ்தலம். அநியாயமானவர்களுக்கு அங்க இடம் இல்ல. இப்படி சொல்லிட்டு இப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் இவ்வளவு சொல்லி இருக்கிறேன், பிராக்டிக்கலாவே இருக்கிறான், அதை போல நடந்திருக்கிறான்னு சொல்லிதான் கப்பர்நகூமுக்கு கூட்டு வந்து அவனை காட்டுறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுனுடைய பரிசு. இயேசு கிட்ட ஒரு பரிசு கொடுத்தா என்ன எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பாரு? என்ன கொடுத்திருப்பாரு? பணம் என்ன பண்ணிருப்பாரு? எடுத்து போய் கொடுத்திருப்பாரா? நான் சொல்றேன், வேற மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாரு. என்னன்னா, பேப்பர் பேனா எடுத்து போய் 100க்கு 100 மார்க் கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருப்பாரு? 100க்கு 100. இன்னொன்னு கொடுக்கிறாரு, நீ பாவத்தை அறிக்கைக்கல்ல, நீ நீதிமான். நீதிமான்ங்கிற டோக்கனை கொடுக்கிறாரு. நீ மேல பிரவேசிக்கலாம், வந்துடலாம், நான் மகன் மீட் பண்ணவா. நான் சொன்னதை மொத்தத்தையும், வாத்தியார் சொன்ன மொத்தத்தையும் மாணவன் படிச்சிருக்கான், அவன் ஸ்டூடெண்ட், அது நீ தான்ப்பா. நான் உனக்கு குருவா இருக்கிறேன், நீ என் சிஷ்யன். என்கிட்ட நீ கேட்டு கத்துக்கிட்ட. நான் உங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை, என் வீட்டுக்கு வரவானே சொன்னேன். ஆனா என் மூப்பர்களை கொடுவாங்க, நீ நிறைய கத்துக்கிட்ட. இயேசு அந்த இருதயத்தை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு போறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. இயேசு இயேசு என்று சொல்லி இயேசுவின் பின்னாடி போகிற கூட்டமா, இல்ல இயேசுவே உன் வீட்டுக்கு வர வைக்கிற கூட்டமா? நீ எதுங்க நல்லது? இதுக்குள்ள இதாங்க மாற்றம். எங்க இருந்தாலும் நான் நீதிமானா இருக்கணும். இருக்கிற இடத்துல நான் அவரை தேடுவேன். ஆண்டவர் என்ன தேடி வரணும். ஆண்டவர் தேடி நான் போக மாட்டேன். நான் கொர்நேலியாவா இருப்பேன். தூதனை என் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் போக மாட்டேன். ஆண்டவர் எனக்கு சிலபஸ் கொடுத்துட்டீங்கப்பா படிக்கிறதுக்கு, இதுதான்ப்பா கேள்வி, இதை தாண்டி வராதுப்பா கேள்வி, எனக்கு தெரியும். நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். நான் தீர்க்கலன்னு சொல்லல, இந்த வசனமே தீர்க்கும். அப்படின்னா நான் விட்டுட்டேன், இந்த உலகத்துல விட்டுட்டு இருக்கிறேன், எல்லாம் அழிந்து போட்டோம், என் வார்த்தைகள் அழியாது. இதை பிடிச்சோ நீ. இங்க இருக்கிறது டெம்பரவரி, நீ அங்க கடந்து வரணும். ஆக இன்னைக்கு இயேசுவின் இருதயம் 100க்கு அதிக இடத்தில் இருக்கிறது. 100க்கு அதிபதியுடைய இருதயம் எதை அடிப்படைனா வசனத்தை சார்ந்து. கருத்தா ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி ஜெபிப்பதான் அவர் கண்டிப்பா கேட்பார். பிரச்சனையா, வியாதியா, யார கூப்பிடணும்? கூப்பிடாத, சபை மூப்பனை கூப்பிடும். இயேசு நிச்சயமாக ஒரு நாள் தேடி அவர் வருவார். அதனால ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா புரிஞ்சுக்கணும். முழு மனது அப்படின்றது 100. முழு இருதயம்,
முழு ஆத்மா முழு பலத்தோடு 110 வாழ்ந்தது போல இயேசு நமக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். எங்க இருந்தாலும் எது இருந்தாலும் அதெல்லாம் குறித்து கவலையப்படாதீங்க. வேண்டாம், கவலையை கொண்டு வருகிறது சாத்தான். எல்லாவற்றையும் தூக்கி போடுவோம். எனக்கு முன்னாடி சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆமென். அதனால இப்படி வேதத்துல வாழ்ந்த நபர்களை நாம என்ன பண்ணலாம், சாட்சியா நம்ம எடுத்துக்கலாம். உலகத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, சாட்சி மாறி போகுது. இந்த சாட்சிகள் மாறுறதே இல்லை. குறிப்பா சொல்லணும்னா, நான் இயேசுவை என்னிற்கு வர வைக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன். என்னை தேடி வருகிற ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன். என்னை தேடி வருகிற தூதனை அனுப்புகிற ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன். என் இருதயம் முழுசும் அவருக்கு என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலோடு இந்த ஜெபத்தை நிறைவு செய்வோம்.